The battle for Tamil Nadu is heating up. Vijay is in the AIDMK bastion Salem for a mega rally today. A massive crowd has gathered, with fans seen chasing his car to catch a glimpse of Thalapathy. The Tamil Nadu police have permitted the TVK to hold a public meeting with several conditions, including a cap on the number of participants. Entry to the venue will be strictly on QR code passes issued to 5,000 people. Images are from the very venue where Vijay has arrived, I understand. We will be getting in a word just from Anaga for more on that. But this is a rally which has been organized at least ostensibly with a fair amount of caution. Police and organizers have appealed to pregnant women and to senior citizens to avoid attending it. They've also asked to ensure that drinking water and food is available. Conditions have been laid in the backdrop of the Karur stampede that claimed 41 lives. Vijay's rally in Salem is significant as it takes place in the home turf of AIADMK General Secretary Edappadi Palanisamy. The rally is being seen as a symbolic challenge to EPS. Western Tamil Nadu is a key electoral belt, has historically leaned towards the AIADMK alliance, which won 10 of the 11 seats here in 2021. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று ஒரு மாற்றங்கள் தேவை என்பது தமிழ்நாட்டுடைய மக்களுடைய விருப்பம். இரு இயக்கங்களே ஆண்டு முடிந்திருக்கிறது. புதிதாக ஒரு மாற்றம் தமிழகத்திலே உருவாகிற வாய்ப்பு 2026 உருவாக இருக்கிறது. அப்படி வருகிற போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அருகிலே அமர்கிற வாய்ப்பு டிவிகேனுடைய தலைவர் வெற்றி தலைவர் தளபதிக்கு மட்டும்தான். தமிழகம் முழுவதும் இன்று அலைகள் வீசிக்கொண்டிருக்கிறது. For TVK, it is their dreams and social media and media space which is positioning themselves as the competitors. On the ground, the real fight is between the Dravidian majors AIADMK and DMK. For Mr. Vijay, it will take some time for him to learn the political nuances and dynamics. Earlier, while speaking at the India Today conclave, AIADMK General Secretary Edappadi Palanisamy has dismissed Vijay's role in Tamil Nadu politics, stating that Vijay is a star in films, not in politics. Here's what he said. இந்த முறை சார் தமிழ்நாடுல 3 cornered fight இருக்குமா? அதிமுக திமுக பழம்பெரும் கட்சிகள் புதிதா ஒருத்தர் வந்து அவர் எப்படி இங்க இந்த மாதிரி ஒரு களத்துல நிக்க முடியுமா? சார் டைரக்டா சொல்லிடுறோம், விஜய் ஃபேக்டர் இல்லையா? அதாவது இன்னும் ஒரு தேர்தலில் கூட அந்த கட்சி தேர்தலை சந்திக்கல. ஒரு தேர்தலாவது சந்திச்சா தான் அவர்களுக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும் என்பதை கணிக்க முடியும். ஆனால் இதுவரை இந்த புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி எந்த தேர்தலிலும் நிற்கவில்லை. அப்படி நின்றால் தானே மக்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது தெரியும். ஆனால் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் எடுத்துடனே முதலமைச்சராகல. பல ஆண்டு காலம் கட்சியில் இருந்து பணியாற்றி மக்களுடைய நன்மதிப்பை பெற்று அதன் அடிப்படையில் தான் மக்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு, முதலமைச்சர் என்ற வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த கட்சியில எப்பவுமே எம்ஜிஆர் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் பேரை சொன்னா தான் கட்சியை நடத்த முடியும். எங்களுடைய தலைவர் அப்படிப்பட்ட புகழ்மிக்க தலைவர், மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் என்பது எதிர்கட்சி சேர்ந்தவர்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் 2 சக்ஸஸ் ஸ்டோரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எம்ஜிஆரும் அம்மா. காமன் ஃபேக்டர் என்னன்னா சூப்பர் ஸ்டார் சக்ஸஸ். அதனால விஜய்க்கு கூட வாய்ப்பு இருக்கா? திரைப்படத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார், அரசியலில் ஒரு அரசியல் கட்சி தொடங்க பிறகு ஒரு தேர்தலை சந்தித்த பிறகு தான் அதை பற்றி நம்ம விளக்க சொல்ல முடியும். And TVK leader Sengotayan has responded to Edappadi Palanisamy's comment that TVK isn't a competitor. Listen in. Sir, India Today conclave போது EPS has made a statement saying that TVK Vijay வந்து ஒரு தியேட்டரில் மட்டும்தான் ஒரு சூப்பர் ஸ்டார், not in politics. What is your response? எங்களை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு எதிராக நிற்பவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகமே தவிர வேறு யாரும் இல்லை. எங்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தான் போட்டியை தவிர மற்றவர்களுக்கு அல்ல. அவை அந்த கருத்தில் நான் வெளிப்படுத்துவது சரியாக இருக்காது. I'm going to go straight across to my colleague Anaga, joining us from Salem at this point in time. That's where Vijay's rally is going to take place. Anaga, first of all, an update from you on what's happening at this point in time as far as the rally's venue is concerned, where you are.
In fact, Sneha, the crowd has just started surging. In fact, you can see the visuals behind me, how people are waiting to come inside. In fact, that's the barricade. This area has been barricaded because nobody who doesn't hold the pass can really make their way inside. So that's the kind of security that we are looking at. A lot of people are trying to enter inside the inner part of the venue. We are just moments away from Vijay's arrival. He has landed in Salem. We believe we are just moments away from Vijay coming to this particular venue. About 5,000 people is the cap that has been imposed by the Salem Police Department. But still you can see the influx of people who have come from all over Tamil Nadu to catch a glimpse of Vijay. In fact, just before he departed from Chennai, there was a strong tweet that was put on the TVK's Twitter handle criticizing the DMK's 5,000 rupee bonanza scheme. In fact, the TVK has mentioned that, in fact, the response by TVK, I must say, was fast and quick this time. Usually, it's the other parties first that first react, but today, this time, we saw some sort of a quick reaction that came in from TVK, a fiery response at that. Vijay says that it's only because of the whistle sound being heard in every household why the DMK has now announced a 5,000 rupee scheme, and the TVK has also urged the women to accept the 5,000 rupee, to accept the gift, but vote for TVK. So that's the kind of strong messaging that we are seeing from TVK. Be with us, Anaga. I'm coming back to you for more on that. Joining us from Salem at this point in time, of course, we're on standby for Vijay's rally.